Hey guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. So, to topic நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ உங்களோட லைஃப்ல அடுத்து யார் வரப்போறா அப்படின்ற பத்தி நம்ம வந்து கவர் பண்ணலாம். ஸோ பேசிக்கா நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஏதாவது ஒரு நியூ பர்சன், ஒரு சீக்ரெட் அட்மையரோ, இல்ல ஒரு நியூ லவ் ரிலேஷன்ஷிப் நீங்க அட்ராக்ட் பண்றீங்களா, இல்ல உங்களோட பாஸ்ட் பர்சன் திருப்பி ரிட்டர்ன் வர்றாங்களா அப்படின்றத பத்தி நம்ம ஒரு டீட்டெயில்ஸா வந்து பார்க்கலாம். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் ரீடிங், ஸோ கைஸ் கமெண்ட் பக்கத்துல ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் உங்களோட ஹைப்போட சப்போர்ட் நீங்க கண்டிப்பா கொடுங்க. ஸோ தட் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும் அண்ட் அவங்களோட ஒரு பர்சனல் லைஃபுக்கு ஒரு பர்ஃபெக்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கிட் சப்போர்ட் ஆன் த ஹைப் ஆப்ஷன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் ரீடிங். உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ தட் உங்களுக்கு அது இன்னும் கிளியராக வந்து புரியும். ஃபார் த ஃபர்ஸ்ட் கைண்ட் ஆஃப் கேசஸ் நம்ம இங்கே வந்து பார்க்கும்போது த வியூவர்ஸ் நீங்கள் நிறைய பேர் வந்து 999 நம்பர் அடிக்கடி வந்து பார்க்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம். ஸோ மேக்ஸிமம் அந்த ஒரு 999 இல்லை 111 அந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து பார்க்கலாம். பட் மேக்ஸ் டு மேக்ஸ் ஒரு 999 பார்க்கக்கூடிய ஒரு பர்சனாகவும் நீங்கள் இருப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த டைம்ல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ பொதுவாகவே உங்களுக்கு ஒரு சில விஷயத்துல கார்மிக் சுச்சுவேஷன் மாதிரி நீங்க வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. பொதுவாகவே வென் கம்ஸ் டு ஒரு ரிலேஷன்ஷிப்போட ஸ்கேலா இருக்கட்டும், லைஃபோட ஒரு விஷயமா இருக்கட்டும், போயிட்டு இருக்க இந்த டேஸா இருக்கட்டும், ஓகேங்களா. ஸோ இப்போ கரண்ட்லி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஒரு சில கார்மிக் சிச்சுவேஷன்ஸ்ல நீங்க வந்து ஃபேஸ் பண்ணிட்டே இருக்க மாதிரி தான் நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க. நிறைய சிரமம் இருக்க மாதிரியே நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க. உங்களை சுத்தி நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு, உங்களால எதுவுமே வந்து அச்சீவ் பண்ண முடியல, உங்களால எதுவுமே வந்து ப்ராப்பரா வந்து செய்ய முடியல. பட் இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்க வந்து கம்ப்ளீட்டா ஒரு மாதிரி நெகட்டிவ் மைண்டடாவோ இல்ல அதுதான் ஃபேட் அப்படின்ற மாதிரி நீங்க ஏத்துக்கிட்ட மாதிரிலாம் எனக்கு வந்து தெரியல. ஸோ நீங்க இந்த டைம்ல வந்து கொஞ்சம் போல்டா தான் இருக்கீங்க, கொஞ்சம் தைரியமா தான் நீங்க வந்து இருக்கீங்க. அது பாராட்டப்பட விஷயம். என்னதான் இங்க வந்து உங்களுக்கு சிச்சுவேஷன் ஒரு மாதிரி டஃபா இருந்தாலுமே இன்ஸ்டெட் நீங்க வந்து வருத்தப்படாம உங்களுக்கு கோவம் வெறி அது மட்டும்தான் உங்களுக்கு ரொம்ப அதிகமாவே இருக்கு. அந்த ஒரு கோவம், அந்த ஒரு இரிட்டேஷன், ஏன் நம்மளை சுத்தி இப்படி நடக்குது, எதனால நமக்கு இப்படி நடக்குது, ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ஒரு கோவத்துல தான் நீங்க வந்து இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ கம்ப்ளீட்டா ஸோ என்னை பொறுத்த அளவுக்கு நீங்க வந்து சோகமா இருக்கிறத விட கோவமா இருக்கிறது எவ்வளவோ பெட்டர் தான் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா நம்ம எப்பெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப லோவா நம்ம ஃபீல் பண்றோமோ நம்மளோட எனர்ஜி வைஸ்ல இருந்து எல்லாமே லோவாயிரும். ஸோ ஒன்ஸ் அந்த மாதிரி லோ ஆகுது அப்படின்னா நம்மளால எதுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, எதையுமே நம்மளால ஃபோக்கஸ் பண்ண முடியாது. நம்ம கோவத்துல இருந்தா கூட சரி எதாவது நம்ம செய்யலாம் அப்படின்ற அந்த ஒரு வெறியாவது வந்து இருக்கும். ஆனா அதுவே நம்ம சோகமா இருக்கும்போது அந்த விஷயமே அங்க நடக்காது, எல்லாமே ஜீரோ அப்படின்ற மாதிரி தான் இங்க வந்து இருக்கும். ஸோ இப்போ நீங்க இருக்க இந்த மைண்ட் செட் ஓகே தான், இப்போ நீங்க இருக்க இந்த கண்டிஷன் எல்லாமே வந்து ஓகே தான், ரியாக்ஷன் எல்லாமே இங்க வந்து ஓகே தான், அதனால எதுவுமே நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஸோ இப்போ நம்ம இந்த கண்டிஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, ஸோ கார்மிக்கா உங்களோட நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு சரியான ஒரு நிம்மதியான ஒரு ஜாப் அங்க வந்து இல்லை, சரியான வேலை உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது, ரிலேஷன்ஷிப்னு எடுத்து பார்த்தாலுமே உங்களோட பர்சன் உங்ககிட்ட வந்து சரியா பேசாம வந்து இருக்கிறது, ஒரு ஆன் அண்ட் ஆஃப் சிச்சுவேஷன்ஸா வந்து இருக்கிறது, கொஞ்சம் சப்போர்ட்டிவா இல்லாம எப்ப பார்த்தாலுமே கொஞ்சம் டாக்ஸிக்கா வந்து இருக்கிறது, சில நேரம் அவங்க உங்களை வந்து அவாய்ட் பண்ற மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அண்ட் மேக்ஸிமம் அவங்க அந்த மாதிரி வந்து பிஹேவ் பண்ணலாம் உங்களோட பர்சன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு சில சுச்சுவேஷன் உங்களோட லைஃப்ல இருக்கு அப்படின்னா தென் இப்போ இந்த சுச்சுவேஷன் எப்படி மாறும், தென் உங்களோட லைஃப்ல யாரெல்லாம் வரப்போறா அப்படின்ற பத்தி நம்ம அதை அப்படியே கண்டினியூஸா இங்க வந்து பார்க்கலாம். உங்களோட பாஸ்ட் வென் கம்ஸ் டு உங்களோட பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் நீங்க டீல் பண்ணிட்டு இருக்க ஒரு பர்சன் மேபி ஒரு வாட்டர் எலிமெண்டா வந்து இருந்திருக்கலாம், இல்லைனா ஃபயர் எலிமெண்டா வந்து இருந்திருக்கலாம். ஸோ மீனராசி, கடகராசி, விருச்சிக ராசியில இருந்திருப்பாங்க. ஸோ உங்களோட பர்சன் அப்படி இல்லைன்னா அவங்க வந்து ஒரு மேஷம், தனுஷ் அண்ட் அதே மாதிரி சிம்ம ராசியா வந்து இருக்கலாம். பட் நிறைய பேருக்கு வந்து அந்த ஒரு துலாம் ராசியும் சிம்ம ராசியோட துலாம் ராசியும் அண்ட் அதே மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா தனுசு ராசியோட எனர்ஜிஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இங்கே வந்து இருக்கு. ஓகே, ஸோ அந்த டைம்ல அந்த ரிலேஷன்ஷிப் எல்லாமே நீங்க வந்து கொஞ்சம் பொறுமையா எடுத்துட்டு போயிருப்பீங்க. எல்லாத்தையும் ஒரு பொறுமை கண்டிப்பா வந்து இருந்திருக்கும். ஒரு பேலன்ஸ்டா அவன் எடுத்துட்டு போவோம், எந்த சண்டையும் வேண்டாம், சரி இந்த பர்சன் நல்லா தான் பேசுறாங்க பழகுறாங்க, ஸோ அதெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போவோம் அப்படின்ற மாதிரி அந்த மென்டாலிட்டியே நீங்க வந்து இருந்திருப்பீங்க. ஸோ நாளடைவில் வந்து பார்க்கும்போது சில சில பிரச்சனைகள் வந்து தலைக்கு மேல போகுது அப்படின்ற பட்சத்துல ஒரு கட்டத்துல நீங்க அந்த நீங்க உங்களோட கோவத்தை நீங்க வந்து வெளிப்படுத்ததான் வந்து செய்றீங்க. அந்த பேலன்ஸ்டா இருக்கிறது அப்படின்ற அந்த விஷயம் வந்து உடையதான் வந்து செய்யுது. இவ்வளவு தூரம் நம்ம பொறுத்து போயிட்டோம், இது இனிமேல் நம்மளால வந்து பொறுத்து போக முடியாது, சரி இப்போ இது பிரேக்கப் சுச்சுவேஷன் ஆனாலும் பரவாயில்ல, பட் என்னால இதை இனிமேல் வந்து சமாளிக்க முடியாது அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட் வச்சுட்டு நீங்க அந்த ரிலேஷன்ஷிப்ல கொஞ்சம் ஸ்டெப் பேக் ஆயிருக்கலாம். பட் அந்த பர்சன் கிட்ட கம்ப்ளீட்டா நீங்க வந்து நோ கண்ட்ரோல் இருப்பீங்களான்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஆன் அண்ட் ஆஃப் இருக்கும். சில பேருக்கு தான் வந்து பார்க்கும்போது ஒரு நோ கனெக்ட் இருக்கும். பட் மேக்ஸிமம் கேசஸ்
நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அட்லீஸ்ட் ஒரு சின்னதா ஒரு கனெக்ஷன் ஒரு 2 மந்த்ஸ்க்கு அப்புறமாவது, 3 மந்த்ஸ்க்கு அப்புறமாவது ஏதாவது ஒரு கனெக்ஷன் அப்படின்றது அங்க வந்து போகும். ஸோ டெய்லி கனெக்ஷன் இல்லாம சின்ன சின்னதா ஒரு கனெக்ஷன் அந்த மாரி வந்து போயிட்டுருக்கலாம். ஸோ இது உங்களோட இந்த விஷயம் உங்களோட பாஸ்ட்டோட ஒத்து போகுது. இந்த பாஸ்ட் பெர்சனோட ஒத்து போகுது அப்படின்னா, ஸோ அண்ட் அதே மாரி உங்களோட கேஸஸ்ல வந்து பார்க்கும்போது சில பேருக்கு ஏன்னா இங்க வந்து இந்த பாஸ்ட்ங்கிற கேட்டகரி வரும்போது நான் 2 மிக்ஸ்டு எனர்ஜியா தான் நான் இங்க வந்து பார்க்குறேன். ஸோ மேபி உங்களோட பெர்சன் இந்த மாரி கூட இங்க வந்து இருக்கலாம். சில நேரம் ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க. சில நேரம் அப்படியே கம்ப்ளீட்டா கோவப்படுற மாரி அரகண்டா வந்து பிஹேவ் பண்றது, ரொம்ப ரூடா வந்து பிஹேவ் பண்றது, ரொம்ப ஹார்ஷா பிஹேவ் பண்றது, நிறைய விஷயத்துல உங்களை வந்து அவங்க கண்ட்ரோல் பண்றதா இருக்கட்டும். நிறைய விஷயத்துல வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த பர்சனோட எனர்ஜிஸ் எல்லாமே பார்க்கும்போது அந்த ஒரு கண்ட்ரோலிங்கோட எனர்ஜி தான் நீங்க ரொம்ப அதிகமாகவே வந்து பார்க்குறேன். ஸோ அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதைத்தான் நீங்க வந்து செய்யணும். அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அதைத்தான் நீங்க கம்பல்சரியா வந்து பண்ணணும். இப்போ நீங்க ஒரு வேலை பார்க்குறீங்க அப்படின்னா கூட அதுல அவங்களோட விருப்பம் இருந்தா மட்டும்தான் நீங்க அந்த வேலையை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வச்சிருப்பாங்க. இப்போ உங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு ஹாபி இருக்கும், நம்ம இந்த மாதிரி பண்ணலாம், நம்ம இந்த மாதிரி ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு தாட் இருக்கும் இல்லையா? பட் அதுவே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ உங்க பர்சனுக்கு அது வந்து பிடிச்சிருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு பிசினஸ் எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனா உங்க பர்சனுக்கு நீங்க அந்த பிசினஸ் பண்றதே வந்து பிடிச்சிருக்காது. ஸோ அவங்களுக்கு நீங்க இப்ப வேற ஒரு ஃபீல்டுல நீங்க வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சிருப்பாங்க. பட் நீங்க அதை வந்து கேட்காம இல்ல நான் பிசினஸ் தான் நான் வந்து பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு இடத்துல வந்து நீங்க ஸ்டிக்கியா இருந்திருப்பீங்க. ஸோ அது எல்லாமே இந்த பர்சனுக்கு வந்து பிடிச்சிருக்காது. ஸோ பொதுவாகவே வென் கம்ஸ் டு ஒவ்வொருத்தவங்களோட லைஃப்ல ஒவ்வொரு ஆசை கண்டிப்பா இருக்க தான் செய்யும். ஸோ அவங்களோட ஒரு ட்ரீமா இருக்கட்டும், அவங்களோட ஒரு ஏமா இருக்கட்டும், அது எல்லாத்துக்கும் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி தான் வந்து ஆகணும். ஸோ அதுல போயிட்டு வந்துட்டு லைக் நம்மளோட நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அதை வந்து திணிக்கிறது வந்து ப்ராப்பரா வந்து இருக்காது. ஸோ அந்த விஷயம் வந்து எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கணும். சப்போஸ் நீங்க அந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னா தயவுசெய்து இந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க. ஒவ்வொருத்தவங்களோட ட்ரீம் கோல் எதுவோ அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அவங்க அதுல வந்து அச்சீவ் ஆகட்டும், அதுல அவங்க வந்து சைன் ஆகட்டும். அதை விட்டுட்டு அவங்கள போய் நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அதை போய் திணிக்கிறோம் அப்படின்னா அது எதுவுமே வேலைக்கு போறது கிடையாது. ஸோ இப்போ வராத சப்ஜெக்டை போய் திணிக்கிற மாதிரி தான் அந்த கதை மாதிரி தான் இருக்கும். ஸோ டோன்ட் டூ தட். ஸோ இங்க பார்க்கும்போது என்னன்னா உங்க பர்சன் இந்த மாதிரி உங்ககிட்ட வந்து பிஹேவ் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரியும் நான் இங்க வந்து பாக்குறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு டாமினன்டான ஒரு எனர்ஜி இருக்கு, இவ்வளவு தூரம் ஒரு கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஒரு எனர்ஜி இருக்கு அப்படின்னா, ஸோ இந்த பர்சன் உங்களோட லைஃப்ல திருப்பி வரலாம். ஸோ இட்ஸ் நாட் லைக் இந்த கனெக்ஷன் வந்து முடிஞ்சு போயிருக்கு அண்ட் இந்த பர்சன் ஆன் அண்ட் ஆஃப்ல தான் இருக்காங்க, இதுக்கப்புறம் இவங்க வந்து பேச மாட்டாங்க அப்படின்னு கிடையாது. தட் இஸ் சம் கைண்ட் ஆஃப் அ நியூ பிகினிங். இந்த ரிலேஷன்ஷிப்ல கண்டிப்பா அந்த ஒரு நியூ பிகினிங் வரதான் செய்யும். என்னதான் இந்த பர்சன் ஒரு மாதிரி டாக்ஸிக்கா பிஹேவ் பண்ணாலுமே திருப்பி திருப்பி இந்த பர்சன் உங்களை தேடிதான் வந்து வருவாங்க. திருப்பி இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கண்டினியூ ஆகிட்டே தான் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு பாயிண்ட்ல இது வந்து முடிஞ்சு போயிருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சிருந்தா கூட, பட் இது வந்து ஒரு முடியாத ஒரு ரிலேஷன்ஷிப்பா தான் இங்க வந்து இருக்கு. ஸோ மேக்ஸிமம் இந்த பர்சன் வந்து திருப்பி உங்ககிட்ட வந்து பேசலாம் அப்படின்ற அந்த ஒரு எனர்ஜிஸ் தான் நான் இங்க வந்து பாக்குறேன். பட் அவங்களோட கேரக்டர் அக்கார்டிங் டு இந்த ப்ரிடிக்ஷன், இந்த எனர்ஜி நம்ம வந்து பாக்குறப்ப அவங்களோட கேரக்டர்ல எனக்கு எந்த ஒரு சேஞ்சும் எனக்கு வந்து தெரியல. ஓகே, ஸோ அவங்களோட கேரக்டர் பொறுத்த அளவுக்கு என்ன அப்படின்னா இப்படிதான், இந்த மாதிரி தான் அவங்க வந்து இருக்காங்க. கொஞ்சம் இந்த மாதிரி ரூடா வந்து இருக்குது, கண்ட்ரோலிங் நேச்சரா வந்து இருக்கிறது, அப்படிதான் அவங்களோட பிஹேவியர் எல்லாமே இருக்கு. ஸோ இந்த விஷயத்த அவங்க வந்து மாத்திக்கணும். பட் அவங்க அந்த மாதிரி மாத்திக்க ரெடியா இல்லாம இருக்காங்க இப்ப இருக்க சிச்சுவேஷன் படி. ஓகேங்களா, ஃபியூச்சர்ல மேபி மாறலாம். பட் இப்ப பார்க்கும்போது அந்த எனர்ஜி வைஸ் எந்த ஒரு சேஞ்சஸுமே எனக்கு வந்து தெரியல. நெக்ஸ்ட் இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இப்போ உங்க பர்சன் கம்ப்ளீட்டாவே ஒரு எமோஷனலான ஒரு பர்சனா இருக்காங்க, ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பர்சனா இருக்காங்க. இந்த மாதிரி கோவப்படுறதோ டாமினேட் பண்றதோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அவங்க பாட்டுக்கு வந்து இருப்பாங்க. நான் என்னோட வேலையை நான் செய்வேன், எனக்கு பிடிச்சது என்னவோ அதை நான் பண்றேன் அப்படின்ற அந்த கேட்டகரி ஆஃப் பீப்புளா நீங்க இருக்கீங்க அப்படின்னா தென் உங்களுக்கும் இந்த விஷயம் வந்து ரிசல்ட் ஆக தான் செய்யும். ஸோ அந்த பர்சன் திருப்பி உங்களோட லைஃப்ல வரலாம். பொதுவா இப்போ உங்களோட பர்சன் வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பர்சனா இருக்காங்க, எல்லா விஷயத்துக்கும் பயப்படக்கூடிய ஒரு பர்சனா வந்து இருக்காங்க. பொதுவா ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா ஐயோ என் வீட்டுல என்ன ஏதாவது தப்பா எடுத்துருவாங்களோ, யாருக்காவது ஏதாவது தெரிஞ்சிருமோ, இதனால ஏதாவது பிரச்சனை வரலாம், இல்ல பொதுவாவே இது மாதிரி நடந்துச்சுன்னா ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது ப்ராப்ளம் வருமோ அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு, ரொம்ப சென்சிட்டிவாவே இருக்காங்க அப்படின்னா தென் அந்த பர்சனோட சைட்ல நம்ம வந்து பாக்குறப்போ லைக் இந்த பர்சன் என்னன்னா அந்த ஒரு பயம்ங்கிறது இவங்களுக்கு எப்பயுமே அதிகமாவே தான் இருக்கும். இவங்க அந்த பயத்தை விட்டு வெளியில வரப்போறது கிடையாது. இவங்க ஒரு ட்ராமாட்டிக் மாதிரி ஒரு லைஃப்ல இருக்காங்க கூட வச்சுக்கலாம். ஸோ அவங்களுக்கு ட்ராமா இருக்கோ இல்லையோ அவங்களோட நேச்சர் வைஸ் நம்ம வந்து பாக்குறப்ப அவங்களுக்கு எல்லாமே ஒரு மாதிரி ட்ராமாவே அவங்களுக்கு வந்து தெரியும். அவங்க மைண்ட்ல அந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் வச்சுக்கிறாங்க. சின்னதா ஏதாவது ஒரு விஷயம் நடந்தா கூட இதுல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும்,
இதனால ஏதாவது ப்ராப்ளம் வந்துரும். மத்தவங்க இந்த மாரி பேசுவாங்க. அடுத்தவங்க இந்த மாரி பேசுவாங்க. என் வீட்ல இந்த மாரி பேசுவாங்க. அப்படின்ற மாரி ஏதோ ஒரு தாட், ஏதோ ஒரு உலகத்துக்குள்ளேயே தான் அவங்க வந்து சுத்திக்கிட்டே இருக்காங்க. பட் அவங்க நெனைக்கிற மாரியே, அவங்க பயப்படுற மாரி எந்த ஒரு தப்பான ஒரு விஷயமும் நடக்க போறது கிடையாது. யாரும் வந்து ஜட்ஜ் பண்ண போறது கிடையாது. பட் அவங்களோட நேச்சர் அப்படி. ஓகேங்களா? ஸோ உங்க பெர்சனோட நேச்சர் அப்படி. ஸோ கம்ப்ளீட்டா அவங்களோட பார்ட்னருக்கு ஒரு சென்சிட்டிவாவே இருக்காங்க. எந்த ஒரு விஷயத்துலயுமே அவங்க அந்த மாரி கோவப்பட்டதோ, எக்ஸ்ட்ரீம் லெவலா கோவப்பட்டதோ, அரகன்ட்டா பிஹேவ் பண்றதோ, அந்த மாரி எதுவுமே கிடையாது அப்படின்னா, ஸோ இந்த பெர்சனும் அவங்களோட வாழ்க்கையில திரும்பி வரலாம். பட் அதேதான் அவங்க ஒரு பயத்தோட தான் வந்து இருப்பாங்க. இன்னுமே அவங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு கிளாரிட்டி வந்து கிடைச்சிருக்காது. ஸோ இது லைஃப் லாங் வந்து போகுமா? போகாதா? ஸோ நீங்க தான் அவங்களோட லைஃபோட லைக் அவங்களோட ஒரு லைஃப் பார்ட்னரா அப்படின்றது எதுவுமே அவங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ அவங்க என்னன்னா லைக் இந்த பர்சனை எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த பர்சனை லவ் பண்ணியிருக்கேன், இந்த பர்சன் கூட நான் இத்தனை வருஷம் வரைக்கும் நான் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கேன், இல்லை இத்தனை மந்த் வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்ல நான் இருந்திருக்கேன். ஸோ எனக்கு இப்போ இந்த பர்சன் கிட்ட நான் வந்து பேசுறேன், எனக்கு இந்த பர்சன் பிடிச்சிருக்கு, அந்த எமோஷன் பிடிச்சிருக்கு அப்படின்ற அந்த கம்ஃபர்ட் ஜோனோட தான் அவங்க வராங்க. மற்றபடி ஒரு சீரியஸா ஒரு ஒரு இந்த பர்சன் தான் அப்படின்ற மாதிரி அந்த மைண்ட் செட் அவங்களுக்கு இன்னும் இல்லை. ஏன்னா பயம், எல்லாத்துக்கும் பயம் இந்த பர்சனுக்கு. ஸோ அதுதான் இங்கே ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. அது ஒரு ப்ராப்ளம் சொல்ல மாட்டேன், ஒரு டிராபேக்கா இருக்குன்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா இப்போ நீங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை எடுத்துட்டு போகணும்னு நீங்க நினைச்சா கூட அவங்க சைட்ல நீங்க எஃபர்ட் வரணும்னு நீங்க எதிர்பார்த்தா அவங்க சைட்ல எஃபர்ட் வராது. இதே தான் அந்த பயத்தை காமிச்சு பயத்தை காமிச்சு அதை பத்தி பேசியே அவங்க எந்த ஒரு அது ஒரு எஸ்கேபிசம் மாதிரி கூட வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலா நம்ம நார்மலா நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு எஸ்கேப் ஆகிறதுக்கு இப்படி பேசுறாங்களோங்கிற மாதிரி தோணும். ஆனா அவங்களோட ரியல் கேரக்டர் இங்க அப்படிதான் இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது என்னன்னா நீங்க தான் கம்ப்ளீட்டா எஃபர்ட் போட்ட மாதிரி இருக்கும். எய்தர் யூ ஆர் பாய் ஆர் கேர்ள். ஸோ நீங்க தான் கம்ப்ளீட்டா எஃபர்ட் போட்ட மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு பார்ட்னர் உங்க லைஃப்ல இருக்காங்க அப்படின்னா, ஸோ இவங்களை நீங்க கம்ப்ளீட்டா வந்து உங்களால பிலீவ் பண்ண முடியாது. இவங்க இவ்வளவு தூரம் சென்சிட்டிவா இருக்காங்க அப்படின்றதுக்காக நீங்க அந்த பர்சனை நீங்க கேர் பண்ணா கூட சில நேரத்துல அவங்க அந்த ஸ்டாண்ட் எடுக்கணும்னு நினைக்கிற இடத்துல அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்க மாட்டேன்றாங்க அப்படிங்கிறப்போ ஸோ யாரா இருந்தாலும் கோவம் வரதான் செய்யும். ஸோ நீங்க அது மாதிரி இவங்க கிட்ட திருப்பி ட்ரிகராகி வந்து பேசுவீங்க, ட்ரிகராக ஏதாவது பண்ணுவீங்க. அப்ப அவங்களுக்கு என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க பயந்த அந்த விஷயம் தான் அவங்களுக்கு ஞாபகம் வரும். இதைத்தான் நம்ம எதிர்பார்த்தோம், இது மாதிரி நடந்துருச்சுன்னா அப்படின்ற அந்த ஒரு பயம் இருந்துச்சு இல்லையா? ஸோ அப்படிதான் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களோட லாஜிக் என்னவோ அந்த லாஜிக்கே அங்க நடக்கிற மாதிரி ஆயிரும். ஓகே, ஸோ இந்த கேட்டகரி ஆஃப் பர்சனா இருக்காங்க அப்படின்னா இவங்களும் உங்களோட லைஃப்ல திருப்பி வரலாம். ஸோ நெக்ஸ்ட் இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, அண்ட் ஃபார் த தேர்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புள் நம்ம வந்து பார்க்குறப்போ, ஸோ எனி கைண்ட் ஆஃப் ஒன் சைடட் லவ் ஏதாவது இருக்கு, இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி ஒன் சைட் லவ் எதுவுமே வந்து கிடையாது, நீங்கள் ஒரு சிங்கிள் பர்சனாக தான் இருக்கீங்க அப்படின்னா, ஸோ உங்களை சுற்றி ஏதாவது ஒரு சில சீக்ரெட் அட்மையர் கண்டிப்பாக வந்து இருக்கலாம். ஸோ நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையோ இல்லை நீங்கள் படிக்கிற இடத்துலையோ, ஸோ பொதுவாகவே கரியர் ரிலேட்டட் சம்திங். ஓகேங்களா? ஸோ அதை பற்றின விஷயத்தில் ஏதாவது ஒரு பர்சனோட லைஃப்பில் வந்து அறிமுகமாகலாம். ஏதாவது ஒரு பர்சன் ரீசெண்டாக கூட ஏதாவது அறிமுகமாக இருப்பாங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் லெவலில் வந்து பேசுறதா இருக்கட்டும், கம்யூனிகேட் பண்றதா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி ரீசெண்டா கூட சில பேருக்கு வந்து இவங்க பேச ஆரம்பிச்சிருக்கலாம். மேபி வித்தின் அ வீக், ஒரு வாரம் அந்த பர்சன் கிட்ட ஏதாவது பேசியிருப்பீங்க, இல்லை ஒரு 2 to 3 days அந்த பர்சன் ஏதாவது புதுசாக ஏதாவது பேசியிருப்பீங்க, யாராவது ஒரு நியூ பர்சன் ஏதாவது மீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது கேட்டகரி ஆஃப் பீப்புள் உங்க லைஃப்ல வரலாம். ஸோ அப்படி யாராவது வராங்க அப்படின்னா அது ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பாக வந்து கன்வெர்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ டோட்டலி இங்க நம்ம வந்து பார்க்கும்போது என்ன அப்படின்னா, ஸோ உங்க கையில தான் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இது உங்களோட பர்சன் டாமினண்டான ஒரு பர்சனாக இருந்தாலும் சரி, சென்சிட்டிவான ஒரு பர்சனாக இருந்தாலும் சரி, வென் கம்ஸ் டு தேர்ட் கேட்டகரி, இப்போ நீங்க ஒரு பர்சனை வந்து விருப்பப்படுறீங்க அப்படின்னா அந்த பர்சனுக்கு உங்க மேல அந்த ஈக்குவல் லவ் கண்டிப்பா வந்து இருக்கும், அந்த மியூச்சுவல் லவ் அப்படின்றது கண்டிப்பா இருந்திருக்கும். நெக்ஸ்ட் இதுல எதுவுமே வந்து இல்லை, நான் சிங்கிளா தான் நான் வந்து இருக்கேன், ஸோ என்னை சுத்தி யாரு இருக்கா, என்ன நடக்குது, எனக்கு எதுவுமே வந்து தெரியாது, எனக்கு ரிலேஷன்ஷிப் கிடைக்குமா, ஒரு லவ் என்னோட லைஃப்ல கிடைக்குமா அப்படின்னா டெஃபினட்டா உங்க லைஃப்ல வந்து கிடைக்கும். ஸோ ஒரு சீக்ரெட் அட்மையர் கண்டிப்பா உங்களை சுத்தி வந்து இருப்பாங்க. அவங்க யாருன்னு உங்களுக்கு ஏதாவது ஐடென்டிஃபை பண்ணணும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, ஸோ ஒன்னு ரீசெண்டா இனிமே உங்களோட லைஃப்ல ஏதாவது புதுசா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட அறிமுகம் ஆகலாம். இல்ல அப்படின்னா இந்த 1 வீக்கோட டைம் பீரியட்ல யாராவது உங்ககிட்ட வந்து அறிமுகமாயிருப்பாங்க. ஒரு சில பேருக்கு பார்க்குறப்ப ஒரு பாஸ்ட் ஒரு 2 to 3 days இந்த டைம் பீரியட்குள்ள யாராவது வந்து அறிமுகமாக இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த பர்சன் ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாக மட்டும் இருக்க போகிறது கிடையாது, இது ரிலேஷன்ஷிப்பாகவும் ஃபியூச்சரில் வந்து கன்வெர்ட் ஆகலாம். ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சி ஹியர். அண்ட் இங்கே வந்து என்னன்னா லைக் சில விஷயத்தில் இங்கே பார்க்கும்போது நீங்கள் ஒரு விதத்தில் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்க மாதிரி தான் நீங்கள் வந்து இருக்கீங்க. உங்களை பொறுத்தளவுக்கு ஏதாவது ஒரு நியூ பர்சன் வந்தால் கூட மேக்ஸிமம் இங்கே நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க நிறையா பேர் ஒரு 60 to 70% ஆஃப் பீப்புள் ஒரு நியூ பர்சன் வந்தால் கூட அதை மேனேஜ் பண்ணதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்க. பட் அதுவே நான் சொன்ன
சொன்ன மாதிரி இந்த பாஸ்ட் பர்சன் அதுலேயும் டாமினண்ட்டாக இருக்க ஒரு பாஸ்ட் பர்சன் உங்களோட லைஃப்பில் வராங்க அப்படின்னா ஸோ அந்த எனர்ஜியும் நீங்கள் வந்து கிளைம் பண்ணல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி டயர்ட் ஆயிருப்பீங்க அந்த பர்சனை பார்த்து பார்த்து, அந்த பர்சனுக்குரிய ஒரு ஸ்பேஸை கொடுத்து கொடுத்து அந்த அளவுக்கு அந்த பர்சனோட சைட்லேருந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே வர மாட்டேங்குது அப்படின்ற பட்சத்தில் ஸோ நீங்கள் கம்ப்ளீட்டாகவே வந்து அந்த ஒரு ஆஃபான ஒரு சுச்சுவேஷனில் தான் வந்து இருக்கீங்க. இது போதும், இதுக்கு மேலே எதுவும் வேண்டாம் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டில் தான் வந்து இருக்கீங்க. ஸோ ஐ கேன் சி தட் எனர்ஜி அஸ் வெல். சில பேருக்கு இது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலுமே சில பேருக்கு இது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாகவும் இருக்கும். நீங்கள் ஏதாவது இந்த பர்சனை வந்து ஆன்லைனில் மீட் பண்ணுறது, ஆன்லைன் த்ரூ ஏதாவது கம்யூனிகேட் பண்ணுறது, அந்த மாதிரி சில விஷயங்களுமே இங்கே வந்து நடக்கலாம். அண்ட் ஐ கேன் சி தட் ஸோ ட்ராவல் பண்ணுறப்பையும் நீங்கள் ஏதாவது ஒரு நியூ பர்சன் கிட்ட நீங்கள் ஏதாவது மீட் பண்ணுறதோ அறிமுகமானதோ அந்த மாதிரியும் ஏதாவது இருக்கலாம். பட் இதோட சான்சஸ் லெஸ் தான். நீங்கள் இப்போ ஒரு இடத்துல ட்ராவல் பண்ணும்போது ஒரு பர்சனை நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா அது ரிலேஷன்ஷிப்பாக கன்வெர்ட் ஆகிறது வந்து லெஸ் தான். அது எல்லாருக்குமே அது ஒரு ரிசல்ட் ஆகும்னு சொல்ல முடியாது. தட் இஸ் ஃபார் ஒன்லி ஃபியூ பீப்புள். அண்ட் ஃபைனலாக நம்ம வந்து பார்க்குறப்ப ஸோ மேக்ஸிமம் இந்த வீடியோ வந்து பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களோட கையில் ஒரு 2 ஆப்ஷன்ஸாவது கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதில் நீங்கள் என்ன சூஸ் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களோட லைஃப்பை டிசைட் பண்ண போகிறது. இங்கே வந்து இந்த பாஸ்ட் பர்சனோட எனர்ஜிஸும் நான் வந்து பார்க்குறேன், ஒரு நியூ பர்சனோட எனர்ஜிஸுமே நான் இங்கே வந்து பார்க்குறேன். ஸோ நீங்கள் என்ன டிசைட் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களோட சைட்டில் நம்ம வந்து பார்க்குறப்ப யூ ஹாவ் 2 ஆப்பர்ச்சுனிட்டிஸ். உங்கள் கையில் கண்டிப்பாக 2 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரதான் செய்யும். இது இப்போ நீங்கள் ரிசல்ட் பார்க்கல அப்படின்னாலுமே நீங்கள் ஃபியூச்சரில் கண்டிப்பாக வந்து பார்ப்பீங்க. தென் யூ ஹாவ் டு டிசைடட். ஸோ எதர் உங்களுக்கு அந்த பாஸ்ட் பர்சன் வேணுமா இல்லை ஏதாவது ஒரு நியூ பர்சன் வேணுமா அப்படின்றது. ஸோ ஃபைனலி நம்ம வந்து பார்க்குறப்ப எஸ் யூ ஹாவ் டு பி ஃபைண்ட் அவுட். உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குன்றது நீங்கள் தான் வந்து முடிவெடுக்கணும். இல்லை இது கம்ப்ளீட்டாக டாக்ஸிக்காக தான் இருக்குது அப்படின்னா தென் நீங்கள் தாராளமாக மூவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இல்லை எனக்கு இந்த பர்சன் வேணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஸோ இட்ஸ் அப் டு யூ. இட்ஸ் ஆல் அபவுட் யுவர் மைண்ட் செட். நீங்கள் தான் அந்த பர்சனை வந்து ஹேண்டில் பண்ண போகிறீங்க. இட்ஸ் ஆல் அபவுட் யுவர் மைண்ட் செட். ஸோ சூஸ் அ ரைட் பார்ட்னர் ஃபார் யுவர் லைஃப். ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சீ யூ ரீடிங் கைஸ். ஸோ உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்கு, ரெசென்ட்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க என்னோட சேனல் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு திஸ் Tribe 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் உங்களோட சப்போர்ட் என்ன போத் யூடியூப் சேனல் அண்ட் எஸ்எல்எஸ் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனலுக்கு நீங்க வந்து கொடுங்க. ஸோ அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே ஹைலைட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருப்பேன். நீங்க அதை செக் பண்ணி பாருங்க. ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங்ஸ், அதாவது இன்ஸ்டன்டா நீங்க உங்களோட பர்சனல் ரீடிங்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸோ என்னோட வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டா வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. போத் டீடைல் இந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட்லையும் கொடுத்துருப்பேன். அண்ட் எஸ்எல்எஸ் இந்த வீடியோலவே வந்து டிஸ்பிளே இருக்கும். ஸோ இது போல இன்னும் மல்டிபிளிஷன்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்ற செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டைம் சொல்லிட்டு நான் ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைல் போய் பாருங்க. ஸோ இது போல எல்லா ப்ரெடிக்ஷன்ஸுமே வந்து எல்லாமே டைம்லெஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். ஸோ நீங்க எப்போ பார்த்தாலுமே அது உங்களுக்கு ரெசனேட்டாக தான் வந்து செய்யும். அது த்ரூ உங்களுக்கு ஒரு காஷன், ஒரு கைடன்ஸ், ஒரு அலர்ட் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ யூ கேன் கோ ஆன் வாட்ச் தட். ஸோ கைஸ் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க. ஸோ எனி கைண்ட் ஆஃப் லைக் வென் கம்ஸ் டு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், எஜுகேஷன்ஸாக இருக்கட்டும், ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா சேம் யூ கேன் ரீச் அவுட் எதர் ஆன் மை வாட்ஸ்அப் ஆல்சோ மை இன்ஸ்டாகிராம். அண்ட் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் ப்ரேயர் ரிச்சுவல் ஒர்க்ஸ் நீங்க ஏதாவது பண்ண நினைக்கிறீங்க, எனி கைண்ட் ஆஃப் தேர்ட் பார்ட்டி ரிமூவலாக இருக்கட்டும், பிளாக் மேஜிக் த்ரூ உங்களுக்கு ஏதாவது ஒரு சில ப்ரொடக்ஷன் உங்களுக்கு வேணும்னாலும் சரி, இல்லை பிளாக் மேஜிக்னால ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் ஏதாவது நீங்க அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கீங்க உங்க லைஃப்ல அப்படின்னாலுமே சரி, ஸோ யூ கேன் டெஃபினெட்லி என்கிட்ட வந்து கன்சல்டேஷன் நீங்க வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபர்தர் அதுக்குரிய ப்ராசஸ் ரிமூவல்ஸ் எல்லாமே ஸோ நம்ம அதில் வந்து பண்ணலாம். ஸோ அதை பற்றின டீடைல்ஸ் எல்லா அப்டேட்ஸ் எல்லாத்துக்குமே நீங்க என்னோட வாட்ஸ்அப் இல்லை என்னோட இன்ஸ்டா வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. அகைன் அதோட டீடைல்ஸ் எல்லாமே நான் ஹைலைட் பண்ணி கமெண்ட்ல கொடுத்துருப்பேன். யூ கேன் செக் தட். ஸோ ஒன்ஸ் அகேன் கைஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காச்சும் டாலிங் பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் ரெக்கமெண்ட் சேனல் டு தம். ஸோ அவங்களுக்கும் இது த்ரூ ஒரு காஷன் கைடன்ஸ் ஒரு அலர்ட் கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஸோ கைஸ் ப்ளீஸ் give it support. See you guys next time. Love you all. Take care. Bye bye guys. Bye bye.